ஒவ்வொரு சீசன்லயும் கர்த்தர் அவருடைய ஒவ்வொரு டைமென்ஷனை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஏன் இந்த சீசன் என் வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் என் வாழ்க்கையில இதை கர்த்தர் அனுமதிச்சார்னா அவருடைய ஒரு டைமென்ஷனை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்ததுன்னா அவர் அப்பா 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 இந்த டைமென்ஷன் தான் பார்த்துருக்கீங்க. ஆமென். ஒரு கடன் வரும்போது தான் யெகோவா ஈரேன்ற டைமென்ஷனை பார்ப்பீங்க. ஒரு சண்டை வரும்போது தான் யெகோவா ஷாலோம்ன்ற டைமென்ஷனை பார்ப்பீங்க. எதிரிகள் பெருகும் போது தான் யெகோவா நிசின்ற டைமென்ஷனை பார்ப்பீங்க. படிக்கிறது வேறங்க, அனுபவிக்கிறது வேற. அல்லேலூயா. ஆமென். மண்ணா தேனிட்ட பணியாரம் போல இனிப்பா இருக்கும்னு படிக்கிறோம். அதை சாப்பிடும் போது எப்படி தெரியும், இப்படி இருக்குமான்னு சொல்றாங்க, இப்படி டேஸ்ட் இருக்குமான்னு சொல்றாங்கன்றது வேற. ருசித்து பாருங்கள். ஆமென். எப்படிங்க அவரை ருசித்து பார்க்கிறது? இந்த சூழல் தான் நம்மள அவரை ருசித்து பார்க்க வச்சுச்சு. அல்லேலூயா. அப்பாவுடைய அன்பே தெரியாம வளர்ந்த எனக்கு இயேசு அப்பாவா என் அருகில வரும்போது, ஓ அப்பானா இப்படிதான் இருப்பாருன்னு ருசித்து பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு இயேசு அப்பான்ற ஒரு டைமென்ஷன் நான் ருசிச்சு பார்க்கறதுக்காக எங்க அப்பா கொஞ்சம் அப்படி விலகி போனார். அந்த சீசனை கர்த்தர் அனுமதிச்சார்.